ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோன்ட்ட சொல்லியிருந்திருப்பான், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த கல்ப்ரேட்டை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. இதுக்கப்புறமா அந்த நியூஸ் சேனலை தான் காட்டுறாங்க. பரபரப்பாக எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. அந்த ஆங்கர் பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, இது உண்மைதானா, ஹீரோ தான் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தானா அப்படின்னு. அட ஆமாம்மா அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கிங் மாதிரி வந்துட்டு இருக்கா. அப்போது நிறைய ஆன்டிஸ் பார்த்தீங்கன்னா உட்காந்து அந்த சீரியல்லாம் பார்த்து பறந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாத்தியா பொண்டாட்டி இருக்கும்போதே இவன் வேற ஒருத்தி கூட அப்படி இப்படின்னு இருக்கான், இவன்லாம் ஹியூமனே கிடையாது, மனுஷனே கிடையாது அப்படி இப்படின்னு. ஸோ இந்த விஷயங்களை ஹீரோயின் பார்க்குறா. அப்போ இவளுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பாள்ல, ஹீஜு வந்து நல்லா தான் தூங்கிட்டு இருக்கா, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து போகுது. அதுக்கப்புறமா ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. பிரசிடென்டல் ஆஃபீஸில் இருந்த ஒரு பர்சன் வந்து மலையிலேருந்து கீழே விழுந்தாங்கல்ல, அது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, இது வந்துட்டு ஒரு க்ரைம் தான். ஸோ அந்த கல்ப்ரேட்டை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். இந்த விஷயத்தில் விக்டிம் யார் அப்படின்னா ஹீரோ தான். இவனுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரி மிரட்டலான கால் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. ஹீரோ வந்து பிரசிடென்டல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனால தான் அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு அவனுக்கும் பாதுகாப்பு கிடையாது, அந்த பிரசிடென்டல் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பாதுகாப்பும் கிடையாது. ஸோ அதனால் அவர் வந்து போலீஸ் பாதுகாப்புலாம் கேட்டிருக்காரு. பட் அவர் வந்து அந்த கல்ப்ரேட்டோட ஃபேஸை வந்துட்டு லைட்டாக பார்த்துருப்பாரு போல். ஸோ நாங்கள் ஸ்க்ரீனில் வந்துட்டு அந்த ஃபேஸை ஷோ பண்ணுறோம். யாராவது இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக போலீஸ்க்கு வந்துட்டு கால் பண்ணுங்க அப்படின்னு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறா. இந்த ஸ்கெட்சை எப்படி வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஹீரோ தான் கேட்டிருந்துருப்பான். ஸோ இப்போ நான் கேட்குற கொஷின் எல்லாத்துக்குமே நீ ஆன்சர் பண்ண, நீ அந்த பர்சனை பார்த்தியா அப்படின்னு. இவ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. ஆனால் அவன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தான். அவனோட கண்ணு வந்துட்டு வேறு வேறு கலராக இருந்தது. ஒன்று ப்ரௌனு, இன்னொன்று பிளாக்காக இருந்தது. அது மட்டும் இல்லை, அவன் மேலேருந்து ஒரு மாதிரி மீனோட ஸ்மெல்லெல்லாம் வந்தது. அது மட்டும் இல்லை, அவனால் கோபத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவனுக்கு வந்துட்டு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஆங்கர் பொண்ணும் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் இந்த மாதிரி தான் இருப்பான், அவனுக்கு கண்ணு இப்படி இருக்கான், அவனுக்கு வந்துட்டு ரொம்பவே கோவம்லாம் வரும், கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே ஓகே தான், ஆனால் நீங்கள் ஏன் இந்த விஷயங்களை முன்னாடியே சொல்லலை அப்படின்னு. இந்த விஷயங்களை நானே ஹேண்டில் பண்ணலான்னு நினச்சேன், பட் என்னால் முடியலை அப்படின்னு. ஆனால் அந்த பர்சன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே க்ளோஸாக தான் இருக்கான். ஏன்னா என்னோட ஆஃபீஸில் என்ன விஷயங்கள் நடக்குது, என்ன ஷெட்யூலு, அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்து பற்றியுமே அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. மட்டும் கிடையாது, அவனுக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னு. அப்படியே ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட்ட சொல்கிற அந்த விஷயங்களை தான் காட்டுறாங்க. அவன் வந்து என்கிட்ட ஒரு டைம் சொன்னான், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு உன்னி, ஏன்னா எங்களோட கோலும் உன்னோட கோலும் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னு. அப்போது யாரோ இவனுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இவனுக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருக்குது. ஸோ இவனால் ப்ராப்பராக எந்த ஒரு பிளானுமே போட முடியாது. ஸோ எவனோ ஒருத்தவன் வந்து ப்ராப்பராக பிளானெல்லாம் போடுறான், அப்புறம் ஹேக் பண்ணுறான். இவன் வந்துட்டு ஜஸ்ட்டு வெளியே வந்து லைட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் அப்படின்னு. அதனால் நம்ம அந்த கல்ப்ரேட்டை கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஒரு வயசானவரை காட்டுறாங்க, ஆனால் அவரோட ஃபேஸை காட்டலை. அவர் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்ருக்காரு. இப்போ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ கண்ணு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கும், மீன் ஸ்மெல்லாம் வரும் அப்படி இப்படின்னு. அது கேட்டோன்னா அவரோட கை பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு ஆடிட்டுருக்கு. அப்படியே அந்த ஷாப்பை வந்துட்டு ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அது வந்துட்டு மீனெல்லாம் விற்கக்கூடிய ஒரு ஷாப்பு தான். ஸோ ப்ராபபிளி அவருக்கு அந்த பர்சன் யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும் போல். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான், ஏண்டா நான் ஒரு பிளான் போட்டு போனால் நீ ஏன்டா இப்படி எல்லாத்தையுமே கெடுத்து விட்ட அப்படின்னு. நடக்கிற சிச்சுவேஷனை உங்களுக்கு சாதுவாக யூஸ் பண்ணிக்காதீங்க, அது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த அம்மா வந்து கேட்குது, ஏன் எங்ககிட்ட நீ முன்னாடியே சொல்லலை அப்படின்னு. ஃபஸ்ட்டு அந்த கிட்னாப்பர் வந்து என்ன அட்டாக் பண்ண கிடையாது, ஹீஜுவை தான் அவன் அட்டாக் பண்ணியிருந்திருக்கான். ஸோ எங்களோட மேரேஜை பற்றி அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்போது நீ எங்களை சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி அந்த ஆள் கேட்குறாரு. இந்த மேரேஜ் வந்துட்டு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி எங்களுக்கு நல்லாவே தெரியும், இதை போயிட்டு நாங்கள் ஏன்டா சொல்ல போகிறோம் அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, எதுக்கு உன்னோட ஆஃபீஸ்லேயே அவளுக்கு வேலையை போட்டு கொடுத்த அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்றனால தான் அவளை நான் என் கூடயே வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஓ, இதெல்லாம் பார்த்தா நீ உண்மையாகவே அவளை கேர் பண்ணுற போலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த கல்யாண விஷயம் மட்டும்தான் அந்த கிட்னாப்பருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. தெரியல, அவனுக்கு எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் தெரியும் அப்படின்றது எனக்கு தெரிலன்ட்டு. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அந்த ஹீஜோட அப்பங்காரன் தான் இந்த விஷயங்களை பண்ணியிருந்திருப்பானோ
அவன் மனசுல வேற ஒரு கேண்டிடேட் இருக்கானோ, என்ன தள்ளிட்டு அவன் வந்துருவானோ அப்படின்ற மாதிரி லூசுத்தனமா புலம்பிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஆளு ஹீரோக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீ பெருமையா பேசின ஆள் தான் ஃபோன் பண்றான், நான் போயிட்டு எங்க அப்பங்கார இதெல்லாம் சொன்னான்னு சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த கிட்னாப்பரை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸை பார்த்து பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கா. இந்த பார்ட்னருக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். என்னோட ஃபேஸை வந்து நீ தான் ரிவீல் பண்ணி விட்டியா, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. அட பைத்தியக்காரா, நான் ஏன்டா இந்த மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு. சரி, நீ எதுக்கு ஹீஜுவை வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ண, நம்ம கோல் வந்து அவ கிடையாது ஹீரோ தானே அப்படின்னு. இல்லை, ஹீஜு வந்து ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஹீரோ வந்து ஃபீல் பண்ணணும், ப்ரீஷியஸான ஒரு விஷயத்தை இழந்தா எப்படி வலிக்கும் அப்படின்ற விஷயங்களை அவன் ஃபீல் பண்ணும் அப்படின்னு. இப்போ நான் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும்போது, ஃபஸ்ட்டு அந்த ஃபோனை போயிட்டு நீ வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீஜோட அப்பா கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காப்புல, ஏன் இந்த விஷயங்களை நீங்கள் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு. எனக்கு ஃபஸ்ட்டு டவுட்டே உங்கள் மேலே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு. எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும்ல அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து போகும்போது, ஒரு நிமிஷம் இல்லை, நீ ஒரு விஷயத்த கவர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்த வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க, நீ எந்த விஷயங்களை மறைக்கிற அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ஹீரோ பற்றின அந்த விஷயங்களை தான் பார்க்குறாங்க. ஹீரோ பற்றி ரொம்பவே தப்பாலாம் நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. சரி, ஹீரோக்கு கால் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. இவளுக்கு பயமாயிடுது. ஸோ அட்டன் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ் எல்லாம் வந்துட்டுருக்கு. என்ன ஒன்னி, நியூஸை பார்த்தியா, நீ தான் என் ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணியா, ஆனால் நான் உன்னை சத்தியமாக பிடிச்சி கீழெல்லாம் தள்ளி விடலை அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா பொய்க்காரன் போய் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது, நீ வந்துட்டு என்னை நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பட் நான் வந்துட்டு உன்னை தள்ளியெல்லாம் விடலை. ஸோ இப்போ வந்துட்டு நீ அந்த ஃபோனை என்கிட்ட கொடுக்குற டைம் வந்துருச்சு, நான் அந்த வேலை தான் இருக்கேன், கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவளோட ஹாஸ்பிட்டல் கதவை பார்த்தீங்கன்னா யாரோ வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. போச்சு வந்துட்டானோ அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அந்த பெட்டை விட்டு ஓடுறா. இல்லை ட்ரிப்ஸ் எல்லாம் மாட்டியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடி வந்து ஒரு வழியாக அந்த கதவை பிடிச்சி லாக் பண்ணால் கதவை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் திறந்து உள்ளே வர மாதிரி வந்துட்டானுங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஒரு மாதிரி தள்ளி லாக் பண்ணி அப்படியே கீழே உட்காந்து காது பிடிச்சிட்டு இருக்கா. கதவை பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஹீஜு உனக்கு என்ன ஆச்சு, கதவை தர அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. ஏன்னா ஹீஜுன்னு கூப்பிட்றாங்களே அப்படின்னு. இந்த கதவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபோர்ஸ் கொடுத்து பயங்கரமாக யாரோ ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ பார்த்தவொன்னே தான் இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே எந்திரிச்சு டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறா. அவனுக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு ஏதோ நடந்துச்சா அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மயக்கமாக வருது. என்னம்மா ஆச்சு அப்படின்ட்டு கையை பார்த்தா அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் உருகிட்டு வந்திருக்கும்ல, ரத்தம்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணிவிட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஃபோன் பண்ணுறான். டே ஏன்டா இந்த மாதிரி விஷயங்களில் பண்ண, இதுக்கு முன்னாடி என்கிட்டனாச்சும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. இல்லடா, இதை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நான் இருந்தேன், வீடு பார்த்துக்கரலாம் அப்படின்னு. அப்புறமா நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே ஆகிட்டா போல். ஸோ இவன் வந்து கேட்குறான், பரவாயில்லையா, யாராவது வந்தாங்களா அப்படின்ட்டு. இவன் அதுக்கு பதில் சொல்லாமல், நீ பார்க்க ரொம்பவே டயர்டாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஆமாம், நான் ரொம்பவே டயர்டாக தான் இருக்கேன், நீயும் தூங்கு, நானும் தூங்குறேன் அப்படின்ட்டு லைட்டாக ஆஃப் ஆன் பண்ணும்போது, உனக்கு பயமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஏன் உனக்கு ரொம்ப பயமாக இருக்கா, நான் வேணா லைட்டாக ஆன் பண்ணவா அப்படின்ற மாதிரி போகும்போது இவன் வந்துட்டு தடுக்கிறா. எல்லாருமே உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க, உன்னை பற்றி ரொம்ப காசிப்பாக பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, அதை பார்த்து உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு. ஏன் உனக்கு பயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவளும் ஆமான்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிறான். படுத்துக்கோ என் கையில் அப்படின்னு. அவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் படுத்துக்கிறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அவளை ஹக் பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருக்கான், எனக்கு எதை பார்த்து பயமாகவும் கிடையாது, நான் இதை பண்ணிட்டேனே அப்படின்னு ரெக்ரெட்டாக ஃபீல் பண்ணவும் கிடையாது, அதனால் நீ நிம்மதியாக தூங்கு அப்படின்னு. ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்க, அப்படியே படுத்துக்கிறா. ரெண்டு பேரும் அப்படியே தூங்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறா. ஸோ டைமை பார்க்குறா, 10 மணி ஆயிடுச்சு. அதனால ஃபோன் எடுத்துகிட்டு அவளோட அந்த ஜாக்கெட் எல்லாமே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் மொட்டை மாடிக்கு வந்து ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா தூங்கலாம் கிடையாது, அவனும் முழிச்சு தான் இருக்கான். ஸோ ஃபோனை அட்டன் பண்ணி என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நானும் அந்த நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன், நீ எப்போ என்னை வந்து கேட்ச் பண்ணுவ அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டானா. நான் வந்துட்டு அந்த கிட்னாப்பருக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணுறது கிடையாது, ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அவன் எனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கறதுக்கு இந்த ஃபோனை எடுக்க வருவான். இந்த ஃபோன் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு எவிடன்ஸு, அது உனக்கு வேண்டாமா அப்படின்னு. நீ கொடுக்கணும்னு நினச்சின்னா தாராளமாக என்கிட்ட வந்து கொடு அப்படின்னு. கண்டிப்பாக அவனை பிடிக்கிறதுக்காகவே நான் உன்கிட்ட தருவேன் அப்படின்னு. எப்படி தருவேன், நேராக வந்து இந்த ஃபோனை என்கிட்ட தருவியா அப்படின்னு. இவளும் ஆமாம்,
இப்போவே நான் வந்து இந்த ஃபோனை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இவனுக்கே ஒரு மாதிரியா இருக்குது, என்னவ உடனே ஒத்துக்கிட்டா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி தான் வந்துட்டுருக்கேன். இந்த ஃபோனை வச்சு நான் உன்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கேன், இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது, அதை நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்ல விரும்பலை. நான் தான் அந்த 406 அப்படின்ற விஷயங்கள் உனக்கு தெரிய வரும்போது நீ எப்படி வந்துட்டு ரியாக்ஷன் கொடுப்பன்றது எனக்கு தெரியல. உன்னை தனியாகவும் கஷ்டப்படுத்த விரும்பலை. எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தா ஹீரோ அங்கே இல்லை. இவன் எங்கடா போனா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்துட்டு கால் பண்ணுறா, நீ எங்கே இருக்க அப்படின்னு. நான் உன்னை மீட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீ அங்கே வா அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கா, அதாவது அமேஸ்மெண்ட் பார்க்குக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கா. நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கா. வந்துட்டியா, ஆனால் எதுக்கு நீ இங்கே வர சொன்ன அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் சின்ன வயசாக இருக்கும்போது இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ஆக்சிடெண்ட் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா. அதுக்கப்புறமா அமேஸ்மெண்ட் பார்க் அப்படின்னாவே எங்கள் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி துரதிருஷ்டம் அப்படின்னு. சரி உள்ளவா, அந்த ஹார்ஸ் ரைட் கிட்ட நில்லு அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நின்றுட்டுருக்கா. அப்போ ஒரு பொண்ணு வரா, நீங்கள் அந்த ரைட் போகிறீங்களா அப்படின்னு. ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா போகணுன்னு ஆசையாக இருக்கும் போல் அந்த ரைடெல்லாம் போயிட்டுருக்கா. அப்போ இவளே பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை இமேஜின் பண்ணி பார்த்துக்கிறா. அதாவது இவங்க 3 பேரும் வந்துட்டு இந்த பார்க்குக்காக வந்திருப்பாங்க, பட் ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கும். ஒருவேளை இந்த பார்க்குக்கு வந்திருந்தா நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்போம் அப்படின்னு. ஸோ இன்ஹாவும் நம்ம ஹீரோனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக அந்த ரைடில் போகிற மாதிரியும், வெளியே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையனும் அந்த ஆன்ட்டியும் நீனே என்ஜாய் பண்ணுற மாதிரிலாம் நினச்சி பார்க்குறா. இந்த ரைடெல்லாம் முடிச்சுட்டு நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு கால் பண்ணி கேட்கும்போது நான் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டாண்ட் கிட்ட நிற்கிறேன், அங்கே வா அப்படின்னு. அங்கே போகும்போது ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்றா. ஆப்போசிட்டில் அந்த ஹீஜு வந்துட்டு அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தெரியுது, சின்ன வயசு ஹீஜு. அந்த ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு விஷயம் தெரியுதா, அங்கே வா அப்படின்னு. எனக்கு ஃப்ரெண்ட்லியா அப்படின்ற மாதிரி பார்க்குற ஒரு பில்டிங் தான் தெரியுது. சரின்னு சொல்லிட்டு இவன் அந்த பில்டிங்க்கு வரா. எதுக்கு இங்கே அங்கன்னுலாம் என்னை வர சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. ஏன்னா நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நீ வந்து ரிலாக்ஸ் ஆக அப்படின்னு. நீ என்னை பார்த்ததுக்கு அப்புறமா ஏன்டா பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிற அப்படின்னு. ஏன் நீ வந்து கான்ஃபிடென்ட்டாக இல்லையா என் முன்னாடி வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை, நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அடித்து சொல்கிறேன், நீ என்னை பார்த்தோன்னே ரொம்பவே வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆயிடுவ, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவ, ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு. இப்போ நீ என்ன நினச்சி தான் ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை, நான் வந்து என்னை பற்றி ஃபீல் பண்ணுறேன், உன்னை அந்த மாதிரி சிச்சுவேஷனில் எப்படி நான் பார்க்க போகிறேனோ அதை நினைக்கும் போது தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா அவள் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்கா. இதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன், உன்னை பற்றி நீ வந்துட்டு கம்மியாக எடை போடாத அப்படின்னு. அந்த விஷயங்களை நீ மறந்துட்டியா என்ன அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்கிறேன் ஹீஜு, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாத, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இரு அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுதா. அவனும் வந்து நிற்கிறான். இவள் ஷாக் ஆகி அந்த ஃபோன் எல்லாத்தையுமே கீழே போட்டுட்ருக்காளா. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு நீ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க 406 அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இவ அப்படியே பார்க்குறா, திணறா. அப்போது உனக்கு எல்லா விஷயங்களுமே தெரியுமா, எப்போ, ஆனால் ஏன் அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான். அப்புறம் ஏன் நீ என்னை வெறுக்கலை எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சு அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியா ஹீஜு, அப்போ சொல்லு, நான் எப்படி உன்னை வெறுக்கிறதுன்னு சொல்லு ஹீஜு, நான் எப்படி உன்னை லவ் பண்ணாமல் இருக்கிறதுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக ஆயிடுதா, அழுகையாக வந்துட்டுருக்கு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி தான் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே கிட்ட வந்து அவளோட கண்ணீர் எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டு இவன் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணுறான். இவளும் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணுறான். ஹீரோயின் வந்து ஆக்சுவலாக ரொம்பவே பயந்துட்டு தான் இருந்திருப்பா. இந்த விஷயங்கள் ஹீரோக்கு தெரிய வந்தது அப்படின்னா அவன் கண்டிப்பாக நம்மளை வெறுத்துருவான், நம்மளை டிவோர்ஸ் பண்ணிடுவான் அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சுமே அவளை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறது வந்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.